ஹலோ, லக்கு கிச்சனில் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பாவக்காய் உருளைக்கிழங்கு கர்நாடகா ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக வைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், காஞ்ச மிளகாய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு பாவக்காய் கட் பண்ணி வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 டொமேட்டோ, ஒரு ஆனியன், கறிவேப்பிலை, ஏலக்காய், பட்டை, இதெல்லாம் எண்ணெயில் வதக்க போகிறோம். இப்போ கடாயை வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டிருக்கேன். ஏலக்காய், பட்டை, லவங்கம் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். டொமேட்டோ போட்டாச்சு. சால்ட் போட்டுருக்கோம். சால்ட்டு இப்போ சோம்பு போடலாம். அரை முடி தேங்காய், காஞ்ச மிளகாய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணது, சோம்பு போட்டு மிக்சியில் அரைச்சிருக்கேன். இப்போ போடலாம் வாங்க. தேங்காவை அரைச்சது போடலாம். இப்போ நம்ம காயை போட்டுக்கலாம். மசாலாலே வதக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம சில்லி பவுடர் போடல, சில்லி மட்டும் தான் போட்டிருக்கோம். 2 சில்லி தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது கொத்தமல்லி கட் பண்ணி போட்டிருக்கேன். கறிவேப்பிலை போட்டிருக்கேன். கொத்தமல்லி அதிகமாக, கறிவேப்பிலையும் அதிகமாக போடுங்க. அப்போ குழம்பு வேறு லெவலில் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கொதிக்குது, காய் வேகட்டும். இப்போது காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி லக்கு கிச்சனில் உருளைக்கிழங்கு பாவக்காய் கர்நாடகா ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டான கிரேவி ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த கிரேவி சப்பாத்திக்கு, நான், தோசை, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் ரைஸ், எக் மசாலா ஃப்ரை. இன்றைக்கி இவ்வளோ தான்.
உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீயாக இருக்கும். தேங்க்யூ.